இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி. மாச கடைசியில காசு எங்க போச்சுன்னு எப்பயாச்சும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? கவினுக்கும் அதே நிலைமை தான். அதனால இன்னைக்கு ஒரு சின்ன 30 நாள் சவால் பார்க்க போறோம். உங்க காசு எங்க போகுதுன்னு முதல் தடவையா தெளிவா பார்க்கிற ஒரு சவால். வணக்கம். இது பணமும் பாதையும். பணத்தை பத்தி எளிமையா புரிஞ்சுக்கிற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். கவின் கிட்ட கேட்டா, நான் சும்மா தான் செலவு பண்றேன். பெருசா ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா மாச கடைசியில காசு இல்ல. ஏன்? ஏன்னா அவருக்கு காசு எங்க போகுதுன்னே சரியா தெரியல. நமக்கு பெரிய செலவுகள்லாம் ஞாபகம் இருக்கும். வாடகை, இஎம்ஐ, பில்லு. ஆனா சின்ன சின்ன செலவுகள் அதெல்லாம் தான் நமக்கே தெரியாம காச கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போயிடுது. கவின் கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம். இந்த மாசம் சின்ன சின்ன செலவுக்கு மட்டும் எவ்வளவு போயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் சொன்னது சுமார் 5000 இருக்கும். அப்புறம் உண்மையான கணக்கு எடுத்து பார்த்தா ரூ. 9000 போயிருக்கு. ரூ. 4000 வித்தியாசம். முக்கியமான விடயம் என்னன்னா, அந்த ரூ. 4000 எங்க இருந்தும் வரல. அவரோட கையில இருந்து தான் போயிருக்கு. ஆனா அது அவருக்கே தெரியல. இது கவினுக்கு மட்டுமே நடக்கிற விஷயம் இல்ல. நம்ம எல்லாரோட கதையும் இதுதான். நாம நினைக்கிறதுக்கும் உண்மைக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அப்போ ஏன் பணத்த ட்ராக் பண்ணணும்? 3 காரணம். 1, பார்க்காத செலவ கட்டுப்படுத்த முடியாது. 2, உண்மையான எண் தெரிஞ்சா கணிப்பு பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. 3, ஓட்டை எங்க இருக்குன்னு தெரிஞ்சா தான் அத அடைக்க முடியும். ட்ராக் பண்றது கஞ்சத்தனம் இல்ல. அது உங்க பண வாழ்க்கைய நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான முதல் படி. ஒரு உதாரணம் பாருங்க. காலையில ஒரு டீ அல்லது ஒரு காஃபி, ஒரு ஸ்நாக், ஒரு ஆட்டோ ரைடு தினமும் சேர்த்து சுமார் ரூ. 150. சின்னது தானேன்னு தோணும். ஆனா 30 நாள் போட்டா ரூ. 4500. வருடத்துக்கு சுமார் ரூ. 54,000. ஒரு நல்ல அவசரகால நிதி ஆரம்பிக்கிற அளவுக்கு. ஒவ்வொரு செலவும் சின்னதுதான். ஆனா சேர்ந்தா அது ஒரு பெரிய தொகை. இதுல பிரச்சனை டீயும் இல்ல, காஃபியும் இல்ல. நமக்கு தெரியாம சேர்றது தான் பிரச்சனை. இப்போ அந்த 30 நாள் சவால் ரொம்ப எளிமையானது. விதி ஒண்ணுதான். நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயையும் எழுதணும். டீ வாங்குனாலும் சரி, வாடகை கட்டினாலும் சரி, எல்லாத்தையும் எழுதுங்க. முக்கியமா இந்த சவால்ல வெற்றி, தோல்வி அப்படி எதுவுமே கிடையாது. யாருக்கும் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. உண்மைய கண்டுபிடிக்கிறது தான் நோக்கம். முதல் மாசம் எதையும் மாத்த வேண்டாம். வெறுமனே எழுதுங்க, பாருங்க அவ்வளவுதான். சரி, எப்படி எழுதுறது? 3 வழி. ஒரு சின்ன நோட்புக் அல்லது ஃபோன் நோட்ஸ் ஆப் அல்லது எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் ஆப், ஸ்ப்ரெட்ஷீட் கூட பயன்படுத்தலாம். எது உங்களுக்கு சுலபமோ, எத நீங்க தொடர்ந்து பயன்படுத்துவீங்களோ, அதையே தேர்ந்தெடுங்க. அழகான மெத்தட் முக்கியம் இல்ல. தொடர்ந்து பண்ற மெத்தட் தான் முக்கியம். ஆனா ஒரு முக்கியமான விதி இருக்கு. செலவு பண்ற அந்த நிமிடத்திலேயே எழுதணும். ஒரு கேள்வி. 3 நாள் முன்னாடி டீக்காக எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு இப்ப ஞாபகம் இருக்கா? பெரும்பாலும் இருக்காது. அதனால தான் மாச கடைசியில உட்கார்ந்து எழுதுனா பாதி செலவு மறந்து போயிரும். நம்ம மூளை சின்ன சின்ன செலவுகள ஞாபகம் வச்சிருக்காது. உடனே எழுதிட்டா எதுவுமே தப்பிக்காது. எழுதும்போது ரொம்ப சிக்கலாக்காதீங்க. 3 அல்லது ஒரு 4 வகை போதும். உதாரணத்துக்கு தேவை, ஆசை, எதிர்பாராதது அவ்வளவுதான். தேவைன்னா வாடகை, பில், சாப்பாடு. ஆசைன்னா வெளியில சாப்பாடு, ஷாப்பிங். எதிர்பாராததுன்னா மெடிக்கல், ரிப்பேர் அந்த மாதிரியான செலவுகள். ரொம்ப கேட்டகரி வச்சா பாதியிலேயே விட்டுடுவோம். எளிமையா இருந்தா தான் 30 நாளும் தொடர முடியும். கவினோட ஒரு நாள் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. காலையில காஃபி ரூ. 20, மத்தியானம் ஸ்நாக்ஸு ரூ. 40, சாயங்காலம் ஆட்டோ ரூ. 50. வரும் வழியில இதுவும் வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கினது ஒரு ரூ. 99. மொத்தம் ரூ. 209. வேடிக்கையான விடயம் என்னன்னா, பெருசா ஒண்ணும் செலவு பண்ணலன்னு நெனச்ச நாள் தான் இது. ஒரே நாள்ல ரூ. 209. இது தினமும் நடந்தா, மாசம் என்ன ஆகும்? 30 நாள் முடிஞ்சதும் கவின் கணக்கு பார்த்தாரு. அவருக்கே ஆச்சரியம். பிரச்சனை பெரிய செலவு இல்ல. சின்ன சின்ன தினசரி செலவுகள் தான். எனக்கே தெரியாம இவ்ளோ போயிருச்சான்னு. அதுதான் இந்த சவாலோட சக்தி. காசு மாயமா போகல. நாம அத கவனிக்கல.
பிரச்சனை காசு சம்பாதிக்கிறதுல இல்ல. அது எங்க போகுதுன்னு தெரியாம இருந்ததுனால தான். பார்த்த உடனே முடிவு எடுக்கிற சக்தி உங்க கைக்கு வந்துரும். எனக்கு இது ஒத்து வராதுன்னு தோணுதா? பொதுவா 3 காரணம் சொல்லுவாங்க. மறந்துருவேன். அதான் உடனே எழுதுங்கன்னு சொன்னேன். ரொம்ப வேலை. ஒரு நாளைக்கு 1 நிமிடம் போதும். எழுதுனா குற்ற உணர்வா இருக்கு. பரவாயில்ல. முதல் மாசம் யாரும் உங்களுக்கு மதிப்பெண் போட போறதில்ல. வெறும் பார்வை மட்டும் தான். கட்டுப்படுத்துறது அடுத்த படி. சுருக்கமா 3 விடயம். 1 ஒவ்வொரு ரூபாயையும் எழுதுங்க. சின்னது, பெருசு பார்க்காம. 2 செலவு பண்ற நிமிடத்திலேயே எழுதுங்க. ஞாபகத்த நம்பாதீங்க. 3 முதல் மாசம் வெறுமனே பாருங்க. மாத்த முயற்சி பண்ணாதீங்க. இந்த 30 நாள் முடிஞ்சா, உங்க காசு உங்களுக்காக வேலை செய்யுதா? இல்ல அமைதியா வெளிய போகுதா? அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிரும். இந்த 30 நாள் சவால இன்னைக்கே ஆரம்பிங்க. நாளைக்கு இல்ல, அடுத்த வாரம் இல்ல, இன்னைக்கே. இந்த வீடியோ முடிஞ்சதும், இன்னைக்கு செலவு பண்ற முதல் ரூபாய எழுதி வைங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பணவீக்கம். அமைதியா உங்க பணத்த சாப்பிடுற திருடன். இன்னைக்கு இருக்கிற ரூ. 100 5 வருஷத்துக்கு பிறகும் அதே மதிப்புல இருக்குமா? சேமிப்பு மட்டுமே ஏன் போதாது? அத எளிமையா பார்ப்போம். நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.